வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தீப்ஸ் தமிழ் கிச்சனில் சிக்கன் லாலிபாப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபியோட ஹீரோ சிக்கன் விங்ஸ். கடையில் நீங்கள் வாங்கும்போதே லாலிபாப் செய்கிறதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி லெக் பீஸ் மாதிரி கட் பண்ணி தந்துடுவாங்க. இதை நம்ம வாங்கிட்டு வந்து லாலிபாப் ஷேப் கொண்டு வரணும். அது ரொம்ப பெரிய வேலையெல்லாம் இல்லைங்க. யூஸ்வலாகவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போன்ஸ் இருக்கும் ஒரு சைடு, இன்னொரு சைடு நல்லா சிக்கனோட சதை இருக்கும். ஸோ போன் எங்கே தெரியுதோ அந்த பக்கத்தில் இருக்கிற சிக்கன் எல்லாத்தையுமே நீங்கள் சுரண்டி ஒரு பக்கமாக கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு லாலிபாப் ஷேப் வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா போன் இருக்கிற பக்கம் சுற்றியுமே அந்த சிக்கனை ஃபஸ்ட்டு அறுத்து விட்டுறலாம். இதுக்கு மெயினாக உங்களுக்கு நல்லா ஷார்ப்பாக இருக்க கத்தி இருந்ததுன்னா போதும், ஈஸியாக செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு டைம் செய்யும்போது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும், பட் 2-3 பீஸ் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு சுற்றியும் அங்கே இருக்க சிக்கன் எல்லாத்தையும் கீழே அப்படியே சுரண்டி விட்டுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு போன் உள்ளே தெரியும், கீழே வந்து இந்த மாதிரி வந்துடும். ஸோ ஒரு பக்கம் ஃபுல்லாக சிக்கன் இருக்கும், ஒரு பக்கம் ஃபுல்லாக அந்த எலும்பு இருக்கும். ஸோ அந்த எலும்பு தான் ஸ்டிக் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவ்வளோதான். இதே மாதிரியே நீங்கள் எல்லா விங்ஸையும் லாலிபாப் மாதிரி செஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து கடையில் வெட்டி வாங்கிட்டு வரீங்கன்னா அவங்கக்கிட்டேயே கேட்டால் கூட இந்த மாதிரி கட் பண்ணி தந்துடுவாங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பே பண்ணிவிடுங்க. ஓகே, நான் மொத்தமாக 5 விங்ஸ் வச்சுருக்கேன். அது 5மே லாலிபாப் மாதிரி ஷேப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதை மேரினேட் பண்ணலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, காரத்துக்காக 1 டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கும் போதே நான் சின்ன பீஸ் பட்டை 2 கிராம்பு போட்டு அரைச்சிருக்கேன். அதனால் லாலிபாப் பயங்கர ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்தது. 1 டீஸ்பூன் வினிகர், 2 டேபிள் ஸ்பூன் தயிர், இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி விட வேணாம், நல்லா கெட்டியாக சட்னி மாதிரி இருக்கணும். அப்போ தான் மசாலா சிக்கன் மேலே நல்லா ஒட்டும் இந்த மாதிரி. ஸோ நல்லா வந்து மசாலா தடவி நீங்கள் ஏர்டைட் பாக்ஸ்லேயோ இல்லைனா இந்த மாதிரி பிளாஸ்டிக் ரேப் பண்ணி ஃப்ரிட்ஜில் கண்டிப்பாக 2 மணி நேரம் வைக்கணும். 2 மணி நேரம் கழித்து நாம் இப்போது சூடாக இருக்க எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நம்ம பஜ்ஜி போடும்போது எந்த அளவுக்கு எண்ணெய் சூடாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு இதுக்கும் இருந்ததுன்னா போதும். ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா செவந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் நீங்கள் ஃப்ளிப் பண்ணி போட்டுடலாம். டோட்டலாக இந்தியன் ஸ்டைல் இருக்கணும் அப்படின்றதுனால பிரெட் க்ரம்ஸ் போடலை. பட் நீங்கள் கிட்ஸ்க்கு செய்கிறீங்க, நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி பிரெட் க்ரம்ஸில் ரோல் பண்ணி நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணிடலாம். கிட்ஸும் விரும்பி சாப்பிடுவாங்க. பட் இந்த மாதிரி செய்யும்போது நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். ஸோ பாருங்கள், லாலிபாப் சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரியே நீங்கள் எல்லா லாலிபாப்பையும் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா சிக்கன் லாலிபாப் நொடியில் ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவசரமே இல்லைங்க, நல்லா இருந்தது அப்படின்னா மட்டுமே தீப்ஸ் தமிழ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் அண்ட் ஷேரும் பண்ணுங்கள். இந்த சிக்கன் லாலிபாப்பை நீங்கள் லெமன் வெங்காயம் கூட சர்வ் பண்ணலாம். சீக்கிரமாக இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.